ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்சர்சைஸ் 4.1 தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். பேரலல் லைன்ஸ்னா என்ன? இன்டர்செக்டிங் லைன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். எக்சர்சைஸ் 4.1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். Fill in the blanks. A line through two endpoints. A and B is denoted by என்னன்னு கேட்குறான். ஸோ இங்க என்னன்னா த்ரூ கொடுத்துருக்கான் தெரியுமா? த்ரூன்னு கொடுத்துருக்கான் பாருங்க இங்க. அதான் நீங்க மெயினா பார்க்கணும். இங்க த்ரூன்னு கொடுத்துருங்க. லைன் த்ரூ டூ எண்ட் பாயிண்ட்ஸ். த்ரூன்னு என்ன அர்த்தம்னா அது தாண்டி போகுது, கட் பண்ணி போகுதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு லைன் இருக்கு. லைன் சப்போஸ் பிளாக் கலர் போட்டிருக்கேன். சப்போஸ் ஒரு லைன் இருக்கு, கிரீன் கலர் வச்சுக்கோங்க. இதான் லைன்னு சொல்லுவாங்க. டபுள் ஹெடட் ஆரோ தான் லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ரெண்டு லைனுக்கு, அதாவது ரெண்டு பாயிண்ட்டை தாண்டி போகுது, ரெண்டு பாயிண்ட்டை கட் பண்ணிட்டு போகுது. இப்போ ரெண்டு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லைக் ஒரு பாயிண்ட் ஏன்னு இருக்குங்க, இன்னொரு பாயிண்ட் பின்னு இருக்கு. இதுதான் லைன் த்ரூ டூ பாயிண்ட்ஸ், டூ எண்ட் பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி இஸ் டினோட்டட் பை. டினோட் பை என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ இது எப்படி எழுதலாம்னா, இந்த ஃபிகரை எக்ஸாக்டா எப்படி எழுதலாம்னா இப்படி எழுதணும். லைன் ஏபின்னு எழுதணும். இப்படி போட்டா இதான் லைன் ஏபி. இதான் லைன் ஏபியை குறிக்குது. ஸோ லைன் L1 இஸ் நத்திங் பட் லைன் ஏபி. L1னு கூப்பிடலாம், இல்லை ஏபின்னு கூப்பிடலாம். நேமிங் ஆர்டர் பர்பஸ்க்காக நான் ஏபின்னு கூப்பிடுறேன். ஸோ இங்க இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதான் கொடுத்துருக்கான். லைன் த்ரூ டூ எண்ட் பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி இஸ் டினோட்டட் பை என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ நீங்க இப்படி போட்டுக்கலாம், ஏபின்னு போட்டு எழுதிடலாம். ஏபி மேலே ஒரு டபுள் ஹெட்டட் ஆகும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இவ்வளோதான். இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் இதுதான். செகண்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின் போதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் நல்லா கிளியர் பண்ணிக்கிறேன். இன்னும் இல்லை. ஓகே. லைன் செக்மெண்ட் ஃப்ரம் பாயிண்ட் பி டு பாயிண்ட் ஏ டினோட்டட் பை என்னன்னு கேட்டிருந்தோம். ஸோ இப்போ நான் லைன் செக்மெண்ட் வரைய போகிறேன். லைன் செக்மெண்ட் இது ஒன்று இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இதையும் எடுத்துடுறேன். ஸோ ரெண்டு எண்ட் பாயிண்ட் இருக்கிறது பேர் தான் லைன் செக்மெண்ட்னு வச்சுக்கலாம். ஸோ இது வேற லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுறேன். PQன்னு கொடுக்குறேன்னு, PQ, இது Q. ஸோ இது லைன் செக்மெண்ட் PQன்னு சொல்லலாம். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, லைன் செக்மெண்ட் ஃப்ரம் பாயிண்ட் பி டு பாயிண்ட் ஏ. ஸோ பாயிண்ட் பி டு பாயிண்ட் ஏ, பி டு பாயிண்ட் ஏன்னா பி எடுத்துருங்க, கியூ எடுத்துருங்க. இங்கே பிஏன்னு போட்டுக்கோங்க ஆகணும். ஸோ இந்த இடத்துல பின்னு போடுங்க, இந்த இடத்துல ஏன்னு போடுங்க ஆகணும். ஸோ இதான் லைன் செக்மெண்ட் ஃப்ரம் பாயிண்ட் பி டு பாயிண்ட் ஏ என்னன்னு கேட்டிருக்கான். இதை இப்படி டெனோட் பண்ணிக்கலாம், லைன் செக்மெண்ட். இதான் லைன் செக்மெண்டோட சிம்பிள். ஸோ லைன் செக்மெண்ட் பிஏவை இப்படி எழுதலாம். இங்கே மேலே ஒரு கோடு போட்டிங்கன்னா இதான் லைன் செக்மெண்ட்னு அர்த்தம். மேலே ஆரோ போட்டிங்கன்னா, வெறும் ஒரு ஆரோ போட்டிங்கன்னா ரேன்னு அர்த்தம். இப்படி டபுள் ஹெடட் ஆரோ போட்டிங்கன்னா லைனுன்னு அர்த்தம். ஆரோவே போடல, வெறும்னா இப்படி வரைஞ்சிங்கன்னா லைன் செக்மெண்ட்னு அர்த்தம். ஸோ இப்படி ஒரு கோட் இருந்துச்சுன்னா லைன் செக்மெண்ட். இங்கே கோட் இருக்கு பாருங்க. ஸோ இது பேர் லைன் செக்மெண்ட் பிஏ. லைன் செக்மெண்ட் பிஏ இதான் அர்த்தம் இருக்கு. இதுக்கான அர்த்தம் இதான் அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ இதையும் எழுதிடுறேன். ஸோ ஆன்சர் வந்து லைன் செக்மெண்ட் பிஏ. பிஏன்னு போட்டு ஒரு கோடு போட்டுக்கலாம், பிஏ. ஸோ ஃபைனல் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஃபைனல் பார்ட், ரே ஹேஸ் டேஷ் எண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ எத்தனை எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு? ரேனா ஃபர்ஸ்ட் வரைஞ்சிடறேன். ரேனா ஜஸ்ட் சிங்கிள் ஹெட்டட் ஆரோ ஆகலாம். நார்மல் ஆரோ பேர் தான் ரே. அதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். நல்லா கிளியர் பண்ணியாச்சு. ஸோ ரேவை வரைஞ்சிக்கிறேன். ரேனா இப்படி தான் இருக்கும். இதான் ரேன்னு சொல்லுவாங்க. நான் திக்னஸ் வேணால் கொஞ்சம் அதிகமாக்கிக்கிறேன். திக்னஸ் அதிகமாக்கியாச்சு அவ்வளோ. ஸோ இதான் பேசிக்காக ரேன்னு சொல்லுவாங்க. ஸோ ரே ஹேஸ் எத்தனை எண்ட் பாயிண்ட்ஸ்? இது எண்ட் பாயிண்ட் கிடையாது. பேசிக்காக இது எண்ட் பாயிண்ட் கிடையாது. இது வந்து ஆரோ ஹெட்னு சொல்லுவாங்க. இதை பேர் ஆரோ ஹெட்னு சொல்லுவாங்க. இதுதான் ஆரோ ஹெட்டு. ஆரோவோட ஹெட் இதான். ஸோ இது போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். இந்த ரைட் சைட் டைரக்ஷன்ல அப்படியே போயிட்டே இருக்கு. இட் கோஸ் ஃபார் எவர்னு அர்த்தம். ஸோ பேசிக்காக எண்ட் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா இதான் எண்ட் பாயிண்ட். இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லலாம், இல்லை எண்ட் பாயிண்ட்னு கூட சொல்லலாம். ஜீரோ எண்ட் பாயிண்ட்ஸ். ஆக்சுவலாக ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு, இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரு ரேண்டம் பாயிண்ட் இருக்கும், ஆகும் இது ரேண்டம் பாயிண்ட். ஸோ எண்ட் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதை ஒன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒன் எண்ட் பாயிண்ட்னு சொல்லலாம். ஸ்டார்டிங் பாயிண்ட்டே நீங்கள் எண்ட் பாயிண்ட் சொல்லலாம் இது. ஸோ ஒன் எண்ட் பாயிண்ட் இருக்கு. ரே ஹேஸ் ஒன் எண்ட் பாயிண்ட். ஸோ அவங்க அதான் குறிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எண்ட் பாயிண்ட்னா அவங்க இதை தான் மீன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் அவங்க எண்ட் பாயிண்ட்னு மீன் பண்ணுறாங்க. ஸோ ஏ இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆர் எண்ட் பாயிண்ட் ஆஃப் ரே. ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்லலாம், இல்லை எண்டு பாயிண்ட்னு சொல்லலாம். எண்டு பாயிண்ட் இப்படியும் சொல்லலாம். ஸோ ரெண்டும் இதான் குறிக்குது, ஏவை தான் குறிக்கிறாங்க அவங்க இந்த கான்டெக்ட்ல. இதுதான். ஸோ லாஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் முன்னாடி ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். நல்லா கிளியர் பண்ணிச்சு. ஓகே. ஹவு மெனி லைன் செக்மெண்ட்ஸ் ஆர் தேர் இந்த கிவன் லைன்? நேம் தம். ஸோ இந்த லைன் கொடுத்துருக்கான், லைன் எல்னு கொடுத்துருக்கான். என்ன வேணா வரைஞ்சிக்கிறேன், வரைஞ்சா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு டபுள் ஹெடட் ஆரோ, திக்னஸ் நல்லா இருக்கிற ஒரு லைன், பெரிய லைன் வரைஞ்சாச்சு. ஓகே. இதில் பாயிண்ட்ஸும் மார்க் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட்.
பாயிண்ட்ஸ் வந்து கிரீன் கலர் டாட் வச்சு மார்க் கிரீன் கலர் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். பாயிண்ட் பி, பாயிண்ட் ஏ, பி, சி, கியூ. மொத்தம் எத்தனை பாயிண்ட்? 1 2 3 4 5 பாயிண்ட்ஸ் இருக்குங்க. 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. பேசிக்கா லைன் செக்மெண்ட் என்னன்னா ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட்டுக்குள்ள கனெக்ஷன் தான். ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட்டுக்கும் உள்ள கனெக்ஷன் பேர் தான் லைன் செக்மெண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ எத்தனை கனெக்ஷன்ஸ் நம்ம பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒரு கனெக்ஷனை தான் நம்ம லைன் செக்மெண்ட்னு சொல்றோம். ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட்டுக்கும் இருக்கிற இந்த லைனை தான் அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம கனெக்ஷன் சொல்றோம். ஸோ இந்த மாதிரி எத்தனை கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை கவுண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹோ மெனி லைன் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஹோ மெனி லைன் செக்மெண்ட்ஸ் ஆர் தேர் இந்த கிவன் லைன், அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். நல்லா கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பி வந்து ஏவோட கனெக்ட் பண்ணலாம், பி வந்து பியோட கனெக்ட் பண்ணலாம், பி வந்து சியோட கனெக்ட் பண்ணலாம், பி வந்து கியூவோட கனெக்ட் பண்ணலாம். ஸோ பி கேன் ஹேவ் 1 2 3 4 connections. So P has 4 choices. So இதுக்கு 4 choices இருக்கு. ஃபர்ஸ்ட் இது எழுதிக்கிறேன். இது Pக்கு பக்கத்துல எழுதிக்கிறேன். இப்போ ஏக்கு பார்த்தீங்கன்னா ஏவையும் பியும் கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா பி ஏற்கனவே ஏவோட கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இந்த 4 சாய்ஸ் நான் எழுதிடுறேன் பக்கத்தில். பிஏ, பிபி இது எல்லாமே லைன் செக்மெண்ட் தான். ஸோ மேலே ஒரு கோடு போட்டுக்கலாம். பிசி, பிக்யூ. ஸோ பி ஹேஸ் 4 சாய்ஸஸ். அந்த 4 சாய்ஸஸ் நான் இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன். பிஏ, பிபி, பிசி, பிக்யூ. இதே மாதிரி ஏக்கு வந்து எத்தனை சாய்ஸ் இருக்குன்னா ஏ வந்து பியோட கனெக்ட் பண்ணலாம், ஏ வந்து சியோட கனெக்ட் பண்ணலாம், ஏ வந்து கியூவோட கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஏ ஹேஸ் 3 சாய்ஸஸ். வெறும் 3 சாய்ஸ் தான் இருக்கு ஏக்கு. ஏன்னா பியோட கனெக்ட் பண்ணணும். ஏன்னா பிஎன் ஏற்கனவே கவுண்ட் ஆயிரும். ஏபி நீங்க இன்னொரு கனெக்ஷன் கொடுக்க முடியாது. ஏபி இஸ் நத்திங் பட் பிஏ. பிஏ ஈக்குவல் டு ஏபி. ஸோ நீங்க ஏக்கு வந்து 3 சாய்ஸ் தான் இருக்கு, 4 சாய்ஸ் இல்லை. ஏன் 4 சாய்ஸ் இருக்குன்னு கேட்கக்கூடாது நீங்க. அதுக்கு தான் டபுள் கவுண்ட் மாதிரி ஆயிரும். இப்போ நீங்க இங்கேயும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. பிலையும் பியில் இருக்கிற கவுண்ட்லையும் நீங்க ஏ எடுத்துக்கிட்டு ஏல இருக்கிற கவுண்ட்லையும் நீங்க பி எடுத்துக்கிட்டீங்கன்னா டபுள் கவுண்ட் ஆயிரும். ஸோ சின்ஸ் பிஏ ஈக்குவல் டு ஏபி யூ ஷுட் கவுண்ட் இட் ஒன்லி ஒன்ஸ். அதான் நான் சொல்லலாம் இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுனால. ஸோ இப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிங்க இதுக்காக. சாரி, இது கரெக்டாக தான் இருக்கு. என்ன பண்ணலாம், இதை குட்டி ஆக்கிக்கிறேனே. இதை குட்டி ஆக்கிடுறேன். சைஸ் ஷ்ரிங்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஷ்ரிங்க் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா ஏக்கு வந்து 3 சாய்ஸ் தான் இருக்கு. ஏ வந்து பியோட கனெக்ட் பண்ணலாம், ஏ வந்து சியோட கனெக்ட் பண்ணலாம், ஏ வந்து கியூவோட கனெக்ட் பண்ணலாம். இந்த சாய்ஸஸ்லாம் நான் எழுதிடுறேன். இப்போ ஏபி, ஏசி, ஏசி, ஏக்யூ. ஸோ 3 சாய்ஸையும் எழுதிட்டேன். மேலே ஒரு கோடு போட்டுருங்க. 3 சாய்ஸையும் எழுதிட்டேன். ஸோ ஏக்கு வந்து 3 சாய்ஸஸ். பிக்கு பார்த்தீங்கன்னா 2 சாய்ஸ் தான் இருக்கு. இல்லை ஏன் நான் 3 சாய்ஸஸ் சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஏ வந்து பியோட கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா ஏற்கனவே பிஏ நம்ம ஒரு கனெக்ஷன் கவுண்ட் பண்ணிட்டோம் இந்த கணக்கில். ஸோ அதனால தான் நம்ம பிஏ கவுண்ட் பண்ணல, ஏபின்னு கவுண்ட் பண்ணல நம்ம. ஸோ சின்ஸ் பிஏ ஈக்குவல் டு ஏபி வி கேன் நாட் டபுள் கவுண்ட். அதான் சொல்ல வரேன். இப்போ பிக்கு எத்தனை சாய்ஸ் இருக்கு? பி ஹேஸ் 2 சாய்ஸஸ். பி ஹேஸ் 2 சாய்ஸஸ். ஜஸ்ட் 2 சாய்ஸஸ் தான். பிசி ஒரு கணக்கு வரும், பிக்யூ ஒரு கணக்கு வரும். பியும் கியூவும் கனெக்ட் பண்ணணும். ஸோ பிசி அண்ட் பிக்யூ இது ரெண்டு தான் கவுண்ட்ல வரும். ஃபைனலாக சிக்கு எத்தனை சாய்ஸ் இருக்கு? ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்கு. சிபி, சிஏ, சிபி எல்லாமே கணக்கில் வந்துருச்சு. ஏன்னா ஏசியும் பிசியும் அந்த கணக்கில் வந்துடும், சிபியும் பிசியும் அதே கணக்கில் வந்துடும். ஸோ டபுள் அதெல்லாம் கவுண்ட்லேயே எடுத்துக்கூடாது. ஸோ சி ஹேஸ் ஒன்லி ஒன் கனெக்ஷன் விச் இஸ் வித் கியூ. ஸோ சிக்யூ தான் ஒரே கனெக்ஷன். ஸோ லாஸ்ட்டுக்கு சியோட ஒரே சாய்ஸ் வந்து கியூ தான். ஸோ 1 சாய்ஸ் தான் இருக்கு, அது வந்து சிக்யூ. ஸோ கியூ ஹேஸ் 0 சாய்ஸஸ். இப்போ எல்லா கனெக்ஷனும் முடிஞ்சிருச்சு, எல்லா கவுண்ட்லையுமே வந்துருச்சு. கியூ எல்லா இடத்தையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிட்டீங்க. பிக்யூ வந்துருச்சு, ஏக்யூ வந்துருச்சு, பிக்யூ வந்துருச்சு, சிக்யூ வந்துருச்சு. ஸோ கியூவோட கவுண்டர் ஓவர். ஸோ பேசிக்காக இப்போ என்னன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும் ஆன்சர். ஸோ இப்போ எத்தனை சாய்ஸ்? எல்லா சாய்ஸையும் ஆட் பண்ணாலே உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இங்கே 4 சாய்ஸஸ் இருக்கு, இங்கே 3 சாய்ஸஸ், இங்கே ஜஸ்ட் 2 சாய்ஸஸ், இங்கே ஒரு 1 சாய்ஸ் தான். ஸோ எத்தனை சாய்ஸ்? எல்லாத்தையும் ஆட் பண்ண போறேன் இப்போ. 4 + 3 + 2 + 1. ஸோ எல்லா சாய்ஸையும் ஆட் பண்ணீங்கன்னா பேசிக்காக சாய்ஸ் தான் இந்த இடத்துல வெறும் கனெக்ஷன்ஸ் தான். பேசிக்காக இது எல்லா லைன் செக்மெண்ட்டையும் நீங்கள் ஆட் பண்ணணும். டோட்டல் நம்பர் ஆஃப் லைன் செக்மெண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஹவு மெனி லைன் செக்மெண்ட்ஸ் ஆர் தேர் இந்த கிவன் லைன் தான் கேட்டிருக்காங்க. நேம் தம்னு கொடுத்துருக்காங்க. நம்ம நேம் பண்ணிட்டோம். ஜஸ்ட் டோட்டல் மட்டும் கவுண்ட் பண்ணிட்டு நம்ம ஆன்சரை போட்டுடலாம். ஸோ 4 + 3 எவ்வளோ? 7. 7 + 2 9. 9 + 1 10. ஸோ இதை விவரமாக எழுதிடுறாங்க. 4 + 3 + 2 + 1 இஸ் நத்திங் பட் 10. ஏன்னா 4 + 3 7 வரும், 2 + 1 3 வரும், 7 + 3 10 வரும். அதான் இங்கே வருது. ஸோ டோட்டலி there are 10 லைன் செக்மெண்ட்ஸ். நேம் தம் நான் பண்ணிட்டேன். என்னென்ன லைன் செக்மெண்ட்னா பிஏ, பிபி, பிசி, பிக்யூ, ஏபி, ஏசி, ஏக்யூ, பிசி, பிக்யூ, சிக்யூ. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் நம்ம சிக்யூ வச்சு கியூ வந்து கியூசி, கியூபி, கியூஏ, கியூபிலாம் நம்ம ஏன் கவுண்ட் பண்ணலாம்? ஏன்னா டபுள் கவுண்ட் ஆயிரும். பிக்யூவும் கியூபியும் ஒன்று தான். அதே மாதிரி ஏக்யூவும் கியூஏவும் ஒன்று தான். அதே மாதிரி பிக்யூவும் கியூபியும் ஒன்று தான். அதனால நீங்கள்
கடைசியா கியூக்கு வரும்போது நீங்க எந்த கவுண்ட்டையும் எடுத்துக்கூடாது. ஸோ அதான் பேசிக் ஐடியா. நான் அதான் சொல்ல வரேன். ஸோ இன்னைக்கு வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸர்சைஸ் 4.1 முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோல நம்ம வந்து அ தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன். 5த் கொஸ்டின், 6த் கொஸ்டின் தான் போட போறோம். ஏன்னா 3 கொஸ்டின், 4த் கொஸ்டின் நம்ம இதுல போட முடியாது. அதுக்கு ரூலர் தேவைப்படுது. ஸோ 3 அண்ட் 4த் கொஸ்டின் ஹோம் ஒர்க். அடுத்த வீடியோ நம்ம 5த் அண்ட் 6த் கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸர்சைஸ் 4.1 ஜியோமெட்ரி சாப்டர் தான் போட போறோம். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.